நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 ஜனவரி வந்துருச்சு. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக வெளிநாடு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டில் சிங்கப்பூராக இருக்கட்டும், இல்லை அரபு கண்ட்ரியாக இருக்கட்டும், இல்லை மலேசியாவாக இருக்கட்டும், ஸோ எல்லா கண்ட்ரிலையுமே என்னென்ன ஜாப் வரப்போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த மந்தில் வர்ற ஜாப்லாம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. சில பேர்லாம் வருஷ கணக்கில் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களுக்கு உங்களோட கனவு இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் சிங்கப்பூர் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அரபு கண்ட்ரி, கடைசியாக நான் மலேசியா. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்னென்ன ஜாப் உங்களுக்கு சூட் ஆகுதோ அந்த ஜாப். சில பேருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஃபீல்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபீல்டில் நீங்கள் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, கேர்ள்ஸ் நான் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க இந்த வீடியோவை பாருங்க. எந்தெந்த ஜாப்லாம் கேர்ள்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறத நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ நீங்களும் அந்த ஜாப்புக்கு நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக சிங்கப்பூர் போக முடியும். வீடியோவோட கடைசியில் இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கு பார்த்துருவோம். சிங்கப்பூரில் ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரை இப்போ டீபோர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இ பாஸ்ல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நம்மளோட நாளைக்கு வீடியோவில் இ பாஸ்ல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதையும் அதுக்கு உண்டான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நான் சொல்லிடுறேன். அதெல்லாம் உடனுக்குடனே உங்களுக்கு நான் போட்டோன்னே வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு தகவல் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் இருக்கும் பாத்தீங்களா? சோ அந்த பெல் ஐகானை நீங்க கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். உடனே போய் நீங்க வீடியோவை பார்த்துக்கலாம். வெளிநாடு போற வரைக்கும் தயவு செய்து நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோவுமே ஃபாலோ பண்ணுங்க. லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஏஜென்ட்லாம் உங்களை ஏமாற்ற முடியாது. நல்லபடியா நீங்க சிங்கப்பூர் போயிட முடியும். எந்த இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க ஏமாறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு, ஓகேங்களா? இந்த ஜாப் ஆர்டர்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் எனக்கு எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்ஏ லைசன்ஸ் ஹோல்டர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு இந்த மாசத்துல என்னென்ன ஆர்டர்ஸ் வரப்போகுது, என்னென்ன ஆர்டர் இப்போ இருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க எனக்கு அனுப்புற தகவலை வச்சு தான் நான் வீடியோஸாக போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த லைசன்ஸ் ஹோல்டர்ஸ், ஏஜென்சி எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ்ல இன்னமுமே போயிட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம ரெஃபர் பண்ண ஆளு இந்த ஜனவரியில் கூட ஒருத்தர் போயிருக்காப்ல. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான சம்பளம், ப்ராப்பரான ஒர்க்கு, ப்ராப்பரான ஜாப் பொசிஷன் இருந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அவங்க சிங்கப்பூர் போக முடியும். ஸோ அப்படிதான் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அப்படிதான் நான் ரெஃபர் பண்ணி லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமா நல்லபடியாக போயிட்டு இருக்காங்க. இ பாஸ்ல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதிகமாக இருக்க ஜாப் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏர்போர்ட் கிளீனிங் ஜாப். இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் 1994, 96, 97. இதுக்கு கேர்ள்ஸ் முயற்சி பண்ண முடியாது, பசங்க மட்டும் தான் ட்ரை பண்ணலாம். இந்த இ பாஸுக்கு டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்க அப்படின்னா 1994, 95, 96, 97 இந்த 4 வருஷம் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்ரூவல் ஆக மாட்டேங்குது, அதிகமான சம்பளம் போடுற மாதிரி இருக்கு. அப்படி அதிகமான சம்பளம் போட்டா கண்டிப்பா இங்க இமிகிரேஷன்ல விட மாட்டாங்க. ஸோ சரியான சம்பளம் போடணும், கரெக்டான அப்ரூவலும் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த 94, 95, 96, 97 இருக்கவங்களால மட்டும்தான் இந்த ஜாப்புக்கு போக முடியும், ஓகேங்களா? ஒரு சில பேர்லாம் அதிகமான சம்பளம் போட்டு டேட் ஆஃப் பர்த் அதிகமா இருக்கிறது அப்ரூவல் எடுத்து கொடுத்துறாங்க. அப்படி எடுத்து கொடுத்தா முன்னாடிலாம் சிங்கப்பூர் இமிகிரேஷன்ல தான் விட மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலே ஏர்போர்ட்ல விட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. ஏர்போர்ட்ல அதுவும் கேபின் குரூவே அலோவ் பண்றது கிடையாது. ஸோ இது நம்ம இங்க ஏர்போர்ட்ல நீங்க இமிகிரேஷன்லாம் போக தேவையில்ல. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க ஏர்போர்ட்ல ஏர்லைன்ஸுக்கு போயிட்டு நீங்க போர்டிங் போர்டிலே உங்களை திருப்பி அனுப்பிடுறாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாது அப்படின்னா ப்ராப்பரா அந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்க. மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட். எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கு டேட் ஆஃப் பர்த் ப்ராப்ளமே கிடையாது, நீங்க பயப்படவே தேவையில்லை. ஸோ ஒரு சில இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட்டுக்கு ஒரு சில தான், மோஸ்ட்லி இப்போ இ பாஸ் அதிகமாக ரெஃபர் பண்ணுறது கிடையாது. பட் அதுலேயுமே ஜாப் வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ இதில் எல்லாத்துலேயுமே இந்த 3 பாஸ்லையுமே என்னென்ன ஜாப் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். கிளீனிங் ஜாப் அதான் ஆல்ரெடி சொன்னேன்ல, ஏர்போர்ட் கிளீனிங் ஜாப் இ பாஸ்ல கண்டிப்பாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குக்கு, வெயிட்ரு, சிஎன்சி, பார்பரு, சூப்பர் மார்க்கெட். இந்த சிஎன்சி வெயிட்ரு ஜாபுக்கு ஒரு சில இடங்கள்ல கேர்ள்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு கேர்ள்ஸ் கேட்குறாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கேசியர் ஒர்க், அதுக்கு கேர்ள்ஸ் கேட்குறாங்க. அடுத்தது ஆட்டோ கேட் டிராஃப்ட்மேன் கேட்குறாங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அடுத்தது அட்மின் ஜாப். அட்மின் ஜாப்புக்கும் ஒரு சில இடங்கள்ல கேர்ள்ஸும் கேட்குறாங்க, பசங்களும் கேட்குறாங்க. கேர்ள்ஸை கேட்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் என்ன எப்படி கேட்குறாங்கன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு கப்புள் விசா அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. கேஷியரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கேர்ள்ஸ் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி இல்லை பசங்களாக இருந்தால் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அடுத்தது மெக்கானிக்கல் டிரைவரை பொறுத்த வரைக்கும் இந்த டெலிவரி டிரைவராக எடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து லைசன்ஸை அங்கே மாற்றிக்கிற மாதிரி, இப்போ நீங்கள் இங்கே ஜென்ரல் ஒர்க்கராக போயிட்டு அங்கேருந்து உங்களை லைசன்ஸை மாற்றுற மாதிரி கேட்பாங்க. அடுத்தது நர்சிங் வர்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாளாக நர்சிங் வர்றதே கிடையாது. ஸோ இந்த வருஷம் சிங்கப்பூருக்கு நர்சிங் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வேணாலும் வரலாம், ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ், எஸ் பாஸ், என்டிஎஸ் பர்மிட். நர்சிங்க்கு பொண்ணுங்களும் எடுப்பாங்க, பசங்களும் எடுப்பாங்க, ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சிபிஆர்டு, பிசிஎம் பர்மிட். சிபிஆர்டு, பிசிஎம் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கபோல்டிங்கில் நிறைய வேகன்சிஸ் வருது. அப்புறமேட்டு 5 பிட்டர், எலக்ட்ரிக்கல், பிசிஎம் பர்மிட்ல கன்ஸ்ட்ரக்ஷன்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் ஒர்க்கரும் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க பிசிஎம் பர்மிட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் நீங்க போறீங்கன்னா கம்பெனியை வந்து சப்போர்ட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே லெட்டர் வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உங்களால் அங்கே டெஸ்ட் அடிச்சுக்க முடியும். ஒரு சில பேர் அங்கே வந்து டெஸ்ட் அடிக்க வைக்கிறதுக்காகவே இங்க இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்மிட்லையும் எடுக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம 2026க்கான டெஸ்ட் அடிக்கிறது என்ன, ரூல்ஸ் என்ன அப்படிங்கறத ஆல்ரெடி வீடியோவா போட்டோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. பார்த்து இந்தியாவில் டெஸ்ட் அடிக்கணும் அப்படின்னாலும் சரி, சிங்கப்பூர்ல டெஸ்ட் அடிக்கணும்னாலும் சரி, எப்படி அடிக்கலாங்கிற மாதிரி அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நீங்க பிசிஎம் பர்மிட்ல போனீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல போனீங்க அப்படின்னா டெஸ்ட் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடுத்தது ஆபரேட்டர் லெவல்ல நிறைய வேகன்சிஸ் வருது. ஃபோர்க் லிஃப்ட் ஆபரேட்டரா இருக்கட்டும், பூம் லிஃப்ட் ஆபரேட்டர், இந்த மாதிரி ஆபரேட்டர் லெவல் ஜாப் வேகன்சிஸும் வருது. அதுக்கு வந்து இங்கேயே ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் கொடுத்து உங்களை சிங்கப்பூருக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்க போயிட்டு நீங்க கோர்ஸ் முடிச்சு ஆபரேட்டரா மாறிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஸ்டீல் ஃபிக்சர், கம்பி வேலைக்கும் நிறைய ஆட்கள் எடுக்கிறாங்க. ஜென்ரல் ஒர்க்கரும் நிறைய எடுக்கிறாங்க. ஜென்ரல் ஒர்க் அப்படின்னா என்ன வேலை கொடுத்தாலும் நீங்க செய்யற மாதிரி இருக்கும். ஒர்க் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷிப்யார்ட் பிசிஎம் பர்மிட்ல 2026 ஜனவரியில் இந்த ஜாப்ஸ் எல்லாமே வருது. ஓகேங்களா? அடுத்தது ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த டெஸ்ட் அடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் அடிச்சுட்டு போறவங்க, அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி டெஸ்ட் அடிச்சவங்க நிறைய பேர் லைசன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்களா, அப்படி வச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்க டிரைவரா போகலாம். ஜென்ரல் ஒர்க்கர் நிறைய இருக்குது. ஜென்ரல் ஒர்க்கர்னா வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது எலக்ட்ரிக்கல்ல வந்து நிறைய வேகன்சிஸ் வருது. அப்புறமேட்டு ஃபேக்டரி ஒர்க் வந்து நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அடுத்தது இந்த ஸ்டீல் கம்பி கட்டுற வேலைக்கும் வந்து நிறைய ஆட்கள் எடுக்கிறாங்க. ஃபேக்டரி ஒர்க்கை பொறுத்த வரைக்குமே எல்லா ஒர்க்குமே இருக்கும். கிரைண்டிங், வெல்டிங், இந்த மாதிரி ஃபேக்டரியில இருக்க எல்லா வேலையுமே பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டெஸ்ட் அடிச்சு போறவங்களுக்கான வேலை வாய்ப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா டெஸ்ட் அடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு கார்டன் ஒர்க்குமே எடுக்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் ஒர்க்குமே வந்து நிறைய எடுக்கிறாங்க. லேண்ட்ஸ்கேப் ஒர்க்னா வந்துட்டு மரம் வெட்டுற வேலையாக தான் இருக்கும். கார்டன் ஒர்க்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிடாதீங்க. கஷ்டமான வேலையும் இருக்கு. ஸோ வேலை கஷ்டமா உங்களால் செய்ய முடியாதுன்னு நினைச்சா வேலை எந்த மாதிரி இருக்கும், எத்தனை வர டியூட்டி, ஓவர் டைம் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக கேட்டுக்கிட்டு மாதம் எவ்வளோ சம்பளம் எடுக்கலாம், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து கம்பெனியாக நீங்கள் பார்த்துக்கணுமா அப்படின்றது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு மூவ் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு 2026 ஜனவரியில் சிங்கப்பூரில் இருக்கிற வேலை வாய்ப்புகள், அதாவது அதிகமாக வரப்போகிற வேலை வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்லிட்டேன். நம்ம லாஸ்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பரில் வீடியோ போட்டிருந்தோம். டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பிஎஸ்ஐ ஜாப் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டிசம்பர் 10 தேதிக்கு மேலே பிஎஸ்ஐ ஜாப் வந்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த ஜாப்பும் கண்டிப்பாக வரும். இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ஜாப்புக்கெல்லாம் வந்துட்டு வில்லிங்காக இருக்கீங்களோ, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, இல்லை இந்த ஜாப்புக்கெல்லாம் நான் போகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களோ, அந்த ஜாப்பெல்லாம் வந்துட்டு நீங்கள் ரெடியாக இருங்க. உங்களுக்கு வந்து அந்த வேகன்சி வந்தோன்னே நம்ம டெலிகிராமோட QR கோடை இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வந்தோன்னா அதுக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா நம்பர் எல்லாமே இருக்கும். ஸோ கால் பண்ணீங்க அப்படின்னா ஏஜென்சியை டேரெக்டாக பேசி உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஜாபுக்கு வந்துட்டு இன்டர்வியூ அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது அரபு கண்ட்ரிக்கு சொல்லியிருந்தால, அரபு கண்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மந்தில் டெலிவரி டிரைவர் ஜாப் வேகன்சி வருது. டெலிவரி டிரைவர்னா ஃபுட் டெலிவரி டிரைவர் இருக்குல்ல, அது பைக் ஓட்டுற மாதிரி. ஸோ அந்த ஜாப் வேகன்சி வருது. அப்புறம் ஜென்ரல் ஒர்க்கர் நிறையா இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, அப்புறம் கிரேன் ஆப்ரேட்டர் இருக்குது, அப்புறம் ஹோட்டல் ஜாப் நிறையா இருக்குது, அட்மின் ஜாப்பும் வந்து நிறையா இருக்குது, கார்கோ ஏஜென்ட் வேலையும் நிறையா இருக்குது, கார்கோ அசிஸ்டண்ட்டும் நிறையா வேகன்சிஸ் இருக்குது. கார்கோ அப்படின்னா ஏர்போர்ட்டில் வேலை இருக்கும். துபாய் ஏர்போர்ட்டில், இந்த மாதிரி அரபு கண்ட்ரியில் ஏர்போர்ட்டில் வேலை இருக்கும். வேலை கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். துபாய்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கார்டுக்கு வந்து ரொம்ப இங்கிலீஷ் கேட்குறாங்க, இங்கிலீஷ் நாலேஜ் கேட்குறாங்க. பட் வேலை வந்து சூப்பர் வேலை. எல்லாத்துக்குமே வந்து ஓரளவுக்கு இப்போலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூருக்கு ஈக்குவலாக அரபு கண்ட்ரி சின்னபுளான சேலரி கொடுக்குற மாதிரியான கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குது. டிபி வேலைலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கண்டெய்னர் ட்ரக் டிரைவர் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கெலாம் நல்ல சேலரி. ஆனால் இன்டர்வியூலாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, டஃப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி அரபு கண்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் ஃபீல்டில் நிறையா வேகன்சிஸ் வருது. வெயிட்டர் ஜாப்பாக இருக்கட்டும், குக்காக இருக்கட்டும், இது மாதிரிலாம் நிறையா வருது. ஸோ நீங்கள் அரபு கண்ட்ரியை ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அங்கே போகலாம். சிங்கப்பூருக்கு கம்பேர் பண்ணி நீங்கள் 5 லட்சம் கட்ட வேண்டிய இடத்துல அரபு கண்ட்ரி அப்படின்னா 1-1.5 லட்சம் கட்டுறதே வந்து ரொம்ப அதிகம் தான். ஸோ அந்த மாதிரி போகலாம். ஆனால் சிங்கப்பூரில் சம்பளம் அதிகம், அரபு கண்ட்ரியில் சம்பளம் கம்மி. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மாதம் வரப்போகிற வேலைகள், 2026 ஜனவரியில் வரப்போகிற வேலைகள். இதுக்கு வந்துட்டு நீங்கள் எந்த ஜாப்புக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த ஜாப் எல்லாத்தையுமே உடனுக்குடன் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகலாம். அதே மாதிரி நம்ம டெலிகிராமில் வந்து சொல்கிறதுக்கு கூட கொஞ்சம் டைம் ஆகலாம். உடனே நீங்கள் இந்த ஜாப் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா www.sgtamilan.com இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா லேட்டஸ்ட் அப்டேட் ஜாப் வேகன்சி என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக அதுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பாஸில் வந்து எந்த பாஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த ஜாபுக்கு நீங்கள் போறீங்கன்ற பட்சத்தில் எல்லாமே வந்து RA லைசன்ஸ் ஹோல்டர்ஸோட ஆர்டர்ஸ். நீங்கள் டேரெக்டாக ஏஜென்சியை போய் பார்த்தும் நீங்கள் பணம் கட்டலாம். ஏஜென்ட்டே உங்கள்கிட்ட, அதாவது அந்த ஏஜென்சிலேருந்தே உங்களுக்கு கால் பண்ணிடுவாங்க. ஸோ ப்ராப்பராக விசா ரெடி பண்ணி கொடுத்து அதிகமான தொகையை அட்வான்ஸாக வாங்காமல் கரெக்டான அமௌண்ட்டில் நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் போய் செட்டில் ஆகிடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.